ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு வீடியோ அப்டேட்டோட வந்திருக்கேன். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு சீருடை பணியாளர்லேருந்து தேர்வு வாரியத்திலேருந்து ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து பேப்பரில் விட்டுருக்காங்க. ஓகேங்களா, அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே விட்டுட்டாங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவல் சார்பு ஆய்வாளர்கள், அதாவது எஸ்ஐ வேக்கன்சி வந்து வந்திருக்கு. ஓகேங்களா, தாலுகா மற்றும் ஆயுதப்படைக்கான எஸ்ஐ வேக்கன்சி வந்து வந்திருக்கு. இதுக்கு வந்து இந்த பதவிகளுக்கான நேரடி தேர்வு வந்து இந்த 2025 வருஷம் வந்து நடக்க போகுது. ஓகேங்களா, அது பத்தின எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க, வேற என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும், அதுக்கப்புறம் கட் ஆஃப்ஸ் எல்லாம் எப்படி இருக்க போகுது, அதுக்கப்புறம் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்லாம் வேணுமா, வேற என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலில் குயிக்காக வர இம்பார்ட்டண்ட்டான கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்ஸை டெய்லி போட்டுட்ருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை டேப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த எஸ்ஐ வேக்கன்சிலேருந்து அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்தால் நம்ம சேனலில் போடுவோம். ஸோ மறக்காமல் அந்த அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அதாவது 4ஆம் தேதி இன்றைக்கி வந்த நோட்டிஃபிகேஷன் தான் இது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் காவல் சார்பு ஆய்வாளர்கள் தாலுகா மற்றும் ஆயுதப்படைக்கான பதவிகளுக்கான நேரடி தேர்வு 2025க்கு விண்ணப்பதாரர்களிடமிருந்து இணையவழி விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகேங்களா, இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ தான் அறிவிக்கை வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லேயும் நியூஸ் பேப்பர்லேயும் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா, காவல் சார்பு ஆய்வாளர் எஸ்ஐ வேகன்சி வந்து வந்திருக்கு. ஆண் பெண் திருநங்கை 3 பேருமே அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதுக்கான ஊதிய விகிதம் சம்பளம் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கே 36,900 இருக்கும் ப்ளஸ் அலோவன்ஸ். அதுலேருந்து 1,16,600 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அறிவிக்கை இன்னைக்கு தான் அறிவிக்கை வந்து வந்திருக்கு. ஓகேங்களா, இணையவழி விண்ணப்பம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து எப்போ துவங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் தேதி ஏப்ரல் 7ஆம் தேதி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா, ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மே 3ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா, மே 3ஆம் தேதி வந்து க்ளோஸ் ஆகுது. ஓகேங்களா, கிட்டத்தட்ட ஒரு மாதம் வந்து டைம் தராங்க. ஓகேங்களா, 7ஆம் தேதி ஏப்ரல் 7ஆம் தேதி எஸ்ஐ விண்ணப்பம் வந்து ஓப்பன் ஆகுது. ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி வந்து அப்ளை பண்ணணும் எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்கிறேன். எந்த வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணணும் எல்லாமே சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா, இதுக்கான ரிட்டன் எக்ஸாம் வந்து எப்போ வந்து நடக்கும் அப்படின்னு அதுக்கான தேதி வந்து பின்னாடி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ரிட்டன் எக்ஸாம் வந்து அப்ளிகேஷன் எல்லாம் போட்ட பின்னாடி அதுக்கப்புறம் தான் ரிட்டன் எக்ஸாமுக்கான தேதி வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து விடுவாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் மொத்தம் வந்து எத்தனை காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1299 காலி பணியிடங்கள் வந்து இருக்குது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் ப்ளஸ் 53 பற்றாக்குறை காலி பணியிடங்கள் வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, மொத்தம் வந்து 1299 ப்ளஸ் 53 காலி பணியிடங்கள் வந்து இருக்குது. ஓகேங்களா, பதவியின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவல் சார்பு ஆய்வாளர்கள். காவல் சார்பு ஆய்வாளர்களில் தாலுகாக்கு இருக்குது, ஆயுதப்படைக்கு இருக்குது. ஓகேங்களா, 2 பதவிகள் வந்து இருக்குது. ஓகேங்களா, இதுக்கான பணி வந்து தமிழ்நாடு காவல்சார் நிலைப்பணி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதுக்கான காலி பணியிடங்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை வேக்கன்சி வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாலுக்காவில் வந்து ஆண்களுக்கு வந்து 654 வேக்கன்சியும் பெண்களுக்கு 279 வேக்கன்சி இருக்குது. ஆயுதப்படையில் வந்து ஆண்களுக்கு 255 வேக்கன்சியும் பெண்களுக்கு 111 வேக்கன்சி இருக்குது. ஓகேங்களா, மொத்தம் வந்து காவல் சார்பு ஆய்வாளர்கள் தாலுக்காவில் வந்து 933 வேக்கன்சியும் ஆயுதப்படையில் வந்து 366 வேக்கன்சியும் மொத்தம் 1299 வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டி பற்றாக்குறை காலி பணியிடங்களின் விவரம் தகவல் சீட்டேட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஓகேங்களா, அதாவது இது வந்து என்ன நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நான் பார்த்து சொல்கிறேன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இடஒதுக்கீடு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, துறை ஒதுக்கீடு மற்றும் தாலுகா மற்றும் ஆயுதப்படையில் தலா 20% காலி பணியிடங்கள், சார்ந்துள்ள வாரிசுதாரருக்கான ஒதுக்கீடு, மீதமுள்ள 80 காலி பணியிடங்களில் 10%, விளையாட்டு ஒதுக்கீடு, மீதமுள்ள 80 காலி பணியிடங்களில் 10%. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாலுகா மற்றும் ஆயுதப்படையில் தலா 20% காலி பணியிடங்கள் வந்து துறை ஒதுக்கீடு சார்பாக ஒதுக்கியிருக்காங்க. ஓகேங்களா, அதில் வந்து சார்ந்துள்ள வாரிசுதாரருக்கான ஒதுக்கீடு அப்படிங்கிறதுல மீதமுள்ள 80% காலி பணியிடங்கள் இருக்குல்ல, அதில் வந்து 10% வந்து சார்ந்துள்ள வாரிசுதாரருக்கான ஒதுக்கீடாகவும், விளையாட்டு ஒதுக்கீடாக அந்த மீதமுள்ள 80% காலி பணியிடங்களில் 10% வந்து விளையாட்டு ஒதுக்கீடாகவும் 20% வந்து ஒதுக்குறாங்க மொத்தமாக. ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வகுப்பு வாரி இடஒதுக்கீடு வந்து இருக்குது.
இது வந்து என்னன்னா, பற்றாக்குறை காலி பணியிடங்களுக்கு பொருந்தாது அப்டின்னும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. தற்போதுள்ள விதிகளின்படி வகுப்பு வாரி இடஒதுக்கீட்டின் சதவீதம் பற்றாக்குறை காலி பணியிடங்களை தவிர அனைத்து பதவிகளுக்கும் பொருந்தும். பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த விண்ணப்பதாரர்களுக்கான இடஒதுக்கீடு விவரங்கள் அறிவிக்கையில் விரிவாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். அதாவது வகுப்பு வாரி இடஒதுக்கீட்டோட சதவீதம் வந்து பற்றாக்குறை காலி பணியிடங்கள் அத தவிர மத்த எல்லா பதவிகளுக்குமே பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் குறைந்தபட்ச கல்வி தகுதி வந்து எனி பேச்சுலர் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வயது வரம்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஜூலை 1ஆம் தேதி படி ஓகேங்களா. எல்லா கவர்மெண்ட்டு நோட்டிஃபிகேஷனுமே ஜூலை 1 தான் வச்சுருக்காங்க வயது வரம்பா. ஓகேங்களா. ஜூலை 1ஆம் தேதி படி 20 வயது வந்து முடிஞ்சிருக்கணும். 30 வயதுக்குள்ள இருக்கணும். ஓகேங்களா. 20லேருந்து 30 வயதுக்குள்ள இருக்கணும் எஸ்ஐக்கு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து இருக்கு. அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். அது வந்து சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்சேஷன். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வயது உச்சவரம்பு வகுப்பு பிரிவுகளுக்கு தக்கவாறு மாறுபடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்கு. ஓகேங்களா. இது வந்து காவல்துறை தலைவர், உறுப்பினர் செயலாளர், தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்திலேருந்து வந்த இதுதான். ஓகேங்களா. இது வந்து பேப்பரில் போட்டிருக்காங்க. அஃபிஷியலா அவங்க வெப்சைட்லேயே விட்டாங்க. ஓகேங்களா. நீங்க வந்து விண்ணப்பம் வந்து அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கும், வேறு ஏதாச்சும் தகவல்கள் எப்போ எக்ஸாம் நடக்கும் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும். எந்த வெப்சைட்டில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தான். www.tnusrbtn.government.in இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து இந்த எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அப்ளிகேஷனும் நீங்கள் அதுலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அந்த வெப்சைட்டில் வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு இப்போ பார்க்கலாம். அதாவது இந்த வெப்சைட்க்குள்ளே போய் தான் நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தெரிஞ்சுக்க முடியும். tnsrbtn.government.in இந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து எஸ்ஐக்கு வந்து தாலுகா இதில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்காங்க. ஓகேவா போட்டிருக்காங்க. அதாவது ஏஜ் வந்து 20லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து அதாவது பிசி, எம்பிசி உங்களுக்குலாம் 32 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. எஸ்சி, எஸ்டி கேட்டகரிக்கு 35 வயசு, டிரான்ஸ்ஜெண்டருக்கு 35 வயசு வரைக்கும் இருக்கலாம், விடோக்கு வந்து 37 வயசு வரைக்கும் இருக்கலாம், எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 47 வயசு வரைக்கும் இருக்கலாம். ஓகேங்களா. ஏஜ் லிமிட்டு. அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ்க்கு ஓகேங்களா. அவங்களுக்கு வந்து 47 வயசு வரைக்கும் ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் கம்யூனல் ரிசர்வேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. ஓப்பன் காம்படிஷனுக்கு 31%, பேக்வர்ட் கிளாஸஸ் வந்து பிசிக்கு வந்து 26.5%, பிசிக்கு வந்து முஸ்லீமுக்கு வந்து 3.5%, அதுக்கப்புறம் எம்பிசி, டிசிக்குலாம் 20%, எஸ்சிக்கு வந்து 15%, எஸ்சிக்கு வந்து அருந்ததியருக்கு 3%, எஸ்டிக்கு வந்து 1% வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கோட்டா வந்து நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, 20% ஃபார் டிபார்ட்மெண்டல் கோட்டா கேண்டிடேட்ஸ், அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் கோட்டா கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 10% வந்து நம்ம சொல்லியிருந்தோம். இதே தான் அந்த பேப்பரில் கொடுத்துருக்கிறதே தான் இதுலேயும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி 20% வந்து பிஎஸ்டிஎம் ப்ரெஃபரன்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா. அதாவது எந்த கேண்டிடேட்ஸ் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபஸ்ட்டு பேச்சுலர் டிகிரி வரைக்கும் தமிழ் மீடியத்திலே படித்தாங்களோ அவங்களுக்கு வந்து 20% பிஎஸ்டிஎம் ப்ரிஃபரன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மார்க் அலவன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டன் எக்ஸாம், ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு, வைவா வாக்ஸு, ஸ்பெஷல் மார்க்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா. அதாவது 70 மார்க்ஸு, அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி 15 மார்க்ஸு, வைவா வந்து 10 மார்க்ஸு, ஸ்பெஷல் மார்க்ஸ் வந்து 5 மார்க்ஸ், 100 மார்க்ஸ். ஓகேங்களா. கோட்டான்னு வரும்போது டிபார்ட்மெண்டல் கோட்டாக்கு 85 மார்க்ஸு, 10 மார்க்ஸ் அப்படியே டிஃப்ரெண்ட் ஆகுது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் ரிட்டன் எக்ஸாம் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட் 1 வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டாக நடக்கும். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெயின் ரிட்டன் எக்ஸாம் வந்து நடக்கும். ஓகேங்களா. அதாவது ஜென்ரல் நாலேஜ், அதுக்கப்புறம் லாஜிக்கல் அனலைசிஸு, நியூமெரிக்கல் அனலைசிஸு, சைக்காலஜி டெஸ்ட்டு இந்த மாதிரி டெஸ்ட் வந்து நடக்கும். ஓகேங்களா. டியூரேஷன் வந்து 2.5 மணி நேரம் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கல் டெஸ்ட்லாம் இருக்குது. ஓகேங்களா. ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் ஃபிசிக்கல் டெஸ்ட்டும் மெயின் எக்ஸாம்ஸும் முடிஞ்ச பின்னாடி ஃபிசிக்கல் டெஸ்ட்டு அது முடிஞ்ச பின்னாடி உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். ஓகேங்களா. அது வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வைவா வந்து உங்களுக்கு 10 மார்க்ஸ் இருக்குது. ஓகேங்களா. வைவா வந்து நடக்கும். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் மார்க்ஸ் அதாவது என்சிசி, என்எஸ்எஸ், ஸ்போர்ட்ஸு, கேம்ஸு அந்த மாதிரி ஓப்பன் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஸ்பெஷல் மார்க்ஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது என்எஸ்எஸ்க்குலாம் மேக்ஸிமம் 1 மார்க்கு, ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ்க்கு மேக்ஸிமம் 2 மார்க்ஸு அந்த மாதிரி வந்து மார்க்கை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேங்களா. இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் தான் சொல்லியிருக்காங்க.
அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்குது ஓகேங்களா. மெடிக்கல் செக்கப் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 500 சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. 500 வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது எதுக்கு அப்படின்னா, இஃப் த போலீஸ் டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட் அப்ளை ஃபார் போத் அண்டர் ஓப்பன் கோட்டா அண்ட் டிபார்ட்மெண்டல் கோட்டா அப்படிங்கும்போது 500 ஓகேங்களா. 1000 ருபீஸ் வந்து 1000 ருபீஸ் வந்து மற்ற எல்லாத்துக்கும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அதாவது கேஷ் வந்து செலான் ஆன்லைன் பேமெண்ட் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. இவ்வளோ தான் சொல்லியிருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனு அது ஒரு டிகிரி படிச்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. எனி யூனிவர்சிட்டியில் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அதுதான் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக சொல்லியிருக்காங்க. பேச்சுலர் டிகிரி ஃப்ரம் எனி ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் வந்து முடிச்சிருக்கணும். ஏஜ் வந்து 20லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய ப்ரிஃபரன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பற்றின நோட்டிஃபிகேஷன் வந்து இது வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து இப்போ போட்டிருக்காங்க. இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு இன்னும் டவுன்லோட் பண்ணுற மாதிரி வரல. அது வர்றப்ப வந்து நம்ம லிங்க் தரோம். இப்போ வந்து இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. அடுத்தது எஸ்ஐ எக்ஸாமினேஷன் எப்போ, வேறு என்னென்ன டீட்டெயில்ஸ் வருதோ அதை வந்து நம்ம சேனலில் உடனே அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை டேப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.